எல்லாருக்கும் வணக்கம். நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல், யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது என்னென்னா, நான் இப்போ தான் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, நான் டெய்லி எப்படி கற்றுட்ருக்கேன், என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் டெய்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த யூடியூப் சேனல். ஸோ இதில் உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் கற்றுக்கிட்டது அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஏதாவது நல்ல வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸு கமெண்டில் போட்டிங்க அப்படின்னா அதையும் நான் லேர்ன் பண்ணிக்கிட காத்திருக்கேன். ஸோ இது சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் என்னோடய லைஃப்பில். இது வரைக்கும் நான் எந்த சோஷியல் மீடியாலையுமே இப்படி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களோட தொடக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ என்னோட தொடக்கத்தை நான் ரொம்ப இப்போ வேல்யூபுளாக நான் பார்க்குறேன். ஸோ நம்ம லாங் பீரியடில் பெரிய ஆளாக இருந்தால் கூட நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவை இது ரொம்ப ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டாக கூட நான் இது பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம நிறைய கற்றுக்கலாம். இப்போ நான் டைரெக்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நிஃப்டியோட அனலைசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நேற்று மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது கோ சார்ட்டிங் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன் ட்ரேடிங்காக. ஸோ அந்த கோ சார்ட்டிங்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்குள்ள மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகுது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ஈஸியாக சில வேல்யூஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நான் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் இருந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது, ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்குது. இப்போ தான் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரொஃபைல் அடித்து பார்த்தா எல்லாமே இங்கிலீஷ் சேனல் தான் வந்துட்டுருக்கும். ஸோ தமிழில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் கற்றுக்கிட்டதை நானும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒப்பீனியனோட தான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் எப்படி பார்க்குறதுன்னா, நீங்கள் இப்போது ஆல்ரெடி மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கவங்களுக்கு, ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், கேண்டில் ஸ்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபண்டமெண்டலாக நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கேண்டில் ஸ்டிக்லேருந்து எப்படி இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட சார்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்க்குள்ள நான் சின்னதாக நான் கற்றுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஷார்ட்டாக இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஸோ மேபி அது எந்தெந்த வேல்யூஸ்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிஃபோராக நம்ம ரெடி ஆகலாம் ட்ரேடிங்காக. ஸோ அதை மட்டுமே நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா, ஆக்சுவலாக நேற்றைய மார்க்கெட் இது நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டு. ஸோ 30 மினிட்ஸில் தான் வச்சு பார்க்கணும் மார்க்கெட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அதில் நேற்றையோட ஓவரால் ட்ரேடிங்கோட ப்ரொஃபைல் பேட்டர்ன் இதுதான். ஸோ நேற்று கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஜோனில் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்குமே மார்க்கெட் இந்த பெரிய ஃபாலில் இந்த ஜோனை ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜோனுக்கு கீழே ஃபஸ்ட் டைமாக பிரேக் பண்ணிவிட்டு ஸோ அங்கே ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பியர் மார்க்கெட்டோட, அதாவது செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட், இதெல்லாம் நான் எது பியர் மார்க்கெட் எண்டு ஸ்டார்டிங் எல்லாம் நான் வரக்கூடிய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ இது பியர் மார்க்கெட்டோட எண்டு. ஸோ அதில் நேற்று அதை ரீச் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த பியர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, அதில் டச் பண்ணிவிட்டு திரும்ப பையர்ஸ் விடலை, திரும்ப மேலே அந்த 2 ஜோனுக்கும் இடையில நியூட்ரலாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 23,718 அப்படிங்கிறது பியர் மார்க்கெட்டோட எண்டு, 23,662ங்கிறது பியர் மார்க்கெட்டோட அடுத்த பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இந்த 23,662க்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இது ஃபர்தராக மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டே இருக்கும். அது எது வரைக்கும் ஆகலாம்னா, இந்த பொசிஷனல் ஹோல்டர்னு சொல்லக்கூடிய 23,432 ஸ்டாப் ஆகும். அதை விட்டால் அப்புறம் ஒரு பையிங் எக்ஸஸ் இருக்குது 4 ஹவர்ஸில். வீக்லியோட சார்ட்டில் ஒரு பையிங் எக்ஸஸ் இருக்குது. மேபி இங்கே ரிட்டர்ன் ஆகலாம். ஒன்று பொசிஷனல் ஹோல்டரில் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இல்லைனா இந்த பையிங் எக்ஸஸில் இங்கே இந்த ஜோனுக்குள்ளே எங்கே வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ அப்புறமா சப்போஸ் மார்க்கெட் இந்த நியூட்ரல் ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, அதாவது பியர் மார்க்கெட் எண்டு அந்த ப்ரீவியஸ் செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா
அது மேபி இந்த ஜோனில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த பிஓசின்னு சொல்லுவாங்க, இந்த ரெட் கலர் லைன் வந்து இந்த பிஓசியில் வந்து மேபி கொஞ்சம் இங்கே அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு மேலே எங்கே போகலாம். மேலே எங்கே போச்சுன்னா கரெக்டாக 23,880, அதாவது 23,900 அங்கே வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ இது 23,950 பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக மார்க்கெட் மேலே போக முடியும். ஸோ மேபி இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆகுறாங்களா இல்லை செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்களா அப்படிங்கிறது தான் மொத்த கேமு. ஸோ ஈவினிங் நான் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத ஃபர்தராக நான் ஈவினிங் பேசுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.